நாமக்கல்ல இருக்கிற பள்ளிப்பாளையம் என்ற இடத்துல கழிவு நீர் தொட்டியில் 2 பசங்க விழுந்து இறந்துட்டாங்க. அந்த 2 பசங்களும் ஒரு நார்த் இந்தியன் கப்புள்ஸ் உடைய பசங்க. இந்த 2 சின்ன பசங்களும் அந்த ட்ரைனேஜ் பக்கத்தில் எப்படி போனாங்க எனக்கு தெரியல. அது வந்து ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு ட்ரைனேஜ் ஏரியான்னு சொல்கிறாங்க. பொதுவாக அந்த ஃபேக்ட்ரி மில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி விஷயம் வந்து ரொம்ப கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களா எனக்கு சரியாக தெரியல. இதெல்லாம் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய வட மாநிலத்தில் இருந்து இங்கே சென்னைக்கோ இல்லை தமிழ்நாட்டுக்கோ வர்றவங்க அவங்க பாதுகாப்பாக படுக்கிறதுக்கு தங்குறதுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது. ஒரு சில பேர்லாம் ரோட்ல தான் படுக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு அபேண்டன் வீடு இல்லைன்னா பாலடைஞ்சு வீட்டுக்குள்ள போய் உட்காந்து படுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேஃபான ஒரு தங்குறதுக்கு இடம் கொடுத்தா அந்தந்த ஓனர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அது பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து இதை இன்டர்ஃபியர் பண்ணி இது கொஞ்சம் ப்ராப்பராக ரெகுலேஷன் பண்ணி அண்ட் ஒரு சேஃப்டி கிரியேட் பண்ணாதான் உண்டு. அண்ட் மற்றபடி நாம் பேசினா எதுவும் பிரயோஜனம் கிடையாது. இந்த இழப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு பயங்கர மோசமான ஒரு இழப்பு. அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யங் மேரிட் கப்புள். அண்ட் இது ஒரு ட்ராஜிக்கான ஒரு சம்பவம். அண்ட் ஆழ்ந்த இரங்கல் அந்த குடும்பத்துக்கு.